அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நல்லா காற்று அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு பாப்பா தான் வாச கூட்டினா. நேற்று வந்து நோன்பு வைக்கல, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கல. அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எதுவும் பண்ணலாம். ஏன்னா வீட்டில் மாவு எதுவுமே இல்லை. ஒரு வேளை உப்புமா சேமியான்னு செஞ்சோம்னா கண்டிப்பாக அஸ்கர் சாப்பிடவே மாட்டான். தோசை ஐட்டம் அப்படின்னா அஸ்கருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரி ரவா தோசை செய்யலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் ரவை, கோதுமை மாவு, அப்புறம் அரிசி மாவு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், உப்புலாம் போட்டு மாவு கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து புதினா இருந்துச்சு. அதனால் புதினா சட்னி செய்ய ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு புதினா சட்னி செய்கிறப்ப சொதப்பிடுச்சு. அதாவது எப்படி செய்யணும்னு தெரியாமல் பச்சையாகவே அரைச்சி எங்கள் அத்தாட்ட கொடுத்துட்டேன். அதுவுமே நல்லாயிருக்குன்னு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சொதப்புனது எதுவும் இருக்கான்னு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரவை தோசை ஊற்றுறப்ப வரவே இல்லை. ஆனால் அடுத்தடுத்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துருச்சு. அஸ்கர் இன்னைக்கு ரெஸ்ட்னால ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.